கரூர் மாவட்டம் குளித்தலையில் நடைபெற்ற மகா மாரியம்மன் கோயில் பூச்சொரிதல் விழாவின் போது 17 வயது வாலிபர் ஒருவர் கத்தியால் குத்தி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கரூர் மாவட்டம் குளித்தலை கொல்லம் பட்டறை தெருவைச் சேர்ந்தவர் ஷாம் சுந்தர். இவர் +2 தேர்வை எழுதிவிட்டு முடிவிற்காக காத்து கொண்டிருந்தார். இந்நிலையில் நேற்று இரவு குளித்தலை மகா மாரியம்மன் கோயில் திருவிழா பூச்சொரிதலுடன் தொடங்கியது. இதையொட்டி கொல்லம் பட்டறை பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் வாகனத்தில் பூக்களை எடுத்துக்கொண்டு மேளதாளங்கள் முழங்க ஊர்வலமாக வந்தனர். பேராளம்மன் கோயில் தெருவில் வந்தபோது நடனமாடி கொண்டிருந்த ஷாம் சுந்தர் மீது குளித்தலை பெரிய பாலத்தைச் சேர்ந்த நாகேந்திரன் மற்றும் சிலர் விழுந்ததாக கூறப்படுகிறது. அவர்களை ஓரமாக நடனம் ஆடுமாறு ஷாம் சுந்தர் சொன்னதால் ஆத்திரமடைந்த நாகேந்திரன் தான் வைத்திருந்த கத்தியால் அவரை குத்தியுள்ளார். இதில் படுகாயமடைந்த ஷாம் சுந்தர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். தடுக்க வந்த அஜய், வசந்தகுமார் ஆகிய இருவருக்கும் கத்தி குத்தி விழுந்தது. இதில் படுகாயமடைந்த அஜய் குளித்தலை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு பின்னர் மேல் சிகிச்சைக்காக திருச்சி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டார். லேசான காயமடைந்த வசந்தகுமார் முதலுதவி சிகிச்சை பெற்று வீடு திரும்பினார். தகவல் அறிந்து வந்த குளித்தலை போலீசார் ஷாம் சுந்தரின் சடலத்தை உடற்கூறாய்விற்காக கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இது குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து கொலையாளிகளை தேடி வருகின்றனர். இச்சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பையும் பதற்றத்தையும் ஏற்படுத்தியுள்ளது.